காய்ஸ், நம்ம புதுசாக ஊருக்கு போய் நிறைய பேரை புதுசாக சந்தித்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வாழ்க்கையை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது புதுசாக தான் நான் ஆரம்பிக்கிறேன். இது என் புது சேனலுக்கு உங்களை வரைக்கிறேன். வாங்க. இங்கே பாருங்கள், 2 தாத்தா இருக்குங்க. ஹாய் காட்டுங்க. நீ யார்? ஹாய் 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 காட்டுங்க. தெரியுறீங்களா? என்னடா பாக்குற? நம்ம 2 பேருமே அங்கே பைக்கே வச்சிருக்கு. நீ இந்தியா கொண்டு வீடியோவில் போட்டோம். கிடங்கில் போட்டுருவோம். சரி, உங்கள் பேர் என்ன? என் பேர் சந்திரன். உங்கள் பேர்? என் பேர் நீண்ட பிள்ளை. சரி, உங்கள் வயசு வயசு 65 ஆகுது. நீங்கள் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம்னா இருக்குது. எதை சொல்கிறீங்க? நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அதை ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்கிறீங்க? நீ மண்ணு எங்கேயெல்லாம் கட்டி கிடக்கா ஒன்றும் தெரியலையே. எங்கள் ஏரியா உள்ளே வராத. ரொம்ப கஷ்டம் தான் இருக்கு. கஷ்டப்பட்டதெல்லாம் எங்கள் கதையெல்லாம் முடிஞ்சு. அதான் நீங்கள் கஷ்டப்பட்டது. இனி நாங்கள் அடுத்த வர ஜென்ரேஷனு நாங்களும் அடுத்து கஷ்டப்படுவோம். அதை எப்படி நாங்கள் இது கொண்டு கஷ்டப்படணும். கஷ்டம் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்து இருக்கோம். முன்னாடியெல்லாம் கஷ்டம் தானே. கொஞ்சமாக என்ன கஷ்டப்பாட்டுக்கெல்லாம் கஞ்சி கழியும் தான். இப்போ எல்லாம் சாப்பாடு போட்டு இங்கே வாருங்க. அவங்களெல்லாம் போட்டோ எடுக்கணும். மோடிக்கிட்ட கொண்டு கொடுக்குது. அவன் கஷ்டப்பட்டுட்டு வரான். அதுவாக கொண்டு அவனே ஒரு போட்டாடு. அதுவரை வச்சுக்க. நீ என்ன பேரு? இங்கே பாருங்கள், புது தாத்தா வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அதை பாரு இல்லை தாத்தா, நான் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு சேனலு. இது என்னன்னா, இப்படி புதுசாக ஊருக்கு போய் புது கடையில் வர நிறைய வேலை பிடிச்சி தரவா. இங்கே முடிச்சுட்டு போவோம். சரி தாத்தா, உங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது எதுன்னு நினைக்கிறீங்க? அங்கே நடந்திருக்கும்ல, அந்த அது ஒரு கிறுக்கு இருக்கு. கிறுக்க மாட்டிக்கிட்டு அந்த கிறுக்கியை தான் தள்ளணும். அதுதான் இப்போ என் பையனுக்கு ஒரு கிறுக்கையை கட்டி தந்து விட்டாரு. அதுதான் தெரியாது. மென்டல் கேஸ். அந்த பாரு. ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் நடந்தது? எனக்கு சந்தோஷமான விஷயம், என் பையன் ஒரு பையன் 2 பையன் சிங்கப்பூர்ல இருக்கான். ஒரு பையன் ஜப்பான்ல இருக்கான். நான் நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாக்கிடுவேன். ஆமா, அந்த காலத்துல வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு காசு சம்பாதிக்கிற காலத்துல மெரிட்ல படிச்சிருக்கான். அதான் அதோட கணக்கு. ஒன்ஜேசியில் மெரிட்ல படிச்சிருக்கான். அப்படி பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளைய அந்தந்த இடத்துல வேலை பார்க்கணும். அதான் என்னோட கணக்கு. சரி, இப்போ புரியுது. நீங்கள் அப்படியே என்ன வேலை பார்த்தீங்க அப்போ? நான் சும்மா விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தோட்டம் வளர்க்குறது. இதில் வெண்டைக்காய் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் இருக்குமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு 3 பிள்ளைகளை வளர்த்து ஒரு ஜப்பானில் இருக்கான். 2 பையன் மாதிரி சிங்கப்பூர் இருக்கு. இப்படி கேமரா எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை. அப்படி வளர்த்து விட்டுருக்கேன். சும்மா இல்லை, பொய் இல்லை. சரி, நாங்கள் கேமராவை பிடிச்சா இது தப்பா? கேமரா பிடிச்ச தப்பு இல்லை. இப்படி நம்ம பிள்ளைய போயில. இது வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கும் வேலை. இது வந்து என் பேஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எப்படின்னா, ஒரு புதுசாக இந்த வாழ்க்கையை கற்றுக்கணும். வாழ போகிறது ஒரு வாழ்க்கை தானே. அப்படி நான் ஒரு வாழ்க்கைன்னு பேசக்கூடாது. அதனால நல்லா சுற்றணும். எத்தனை நாள் அவனுக்கு கால் மாட்டில் விழுந்துக்க தெரியுமா? ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு தேடி தந்தானே இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒரு வாய்ப்பை தேடி தர்றது ஆண்டவன். நீ அடுத்த ஆளுக்கு இந்த வாய்ப்பை தேடி கொடுக்கணும். இப்போ நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? வாழ்க்கை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
கஷ்டப்பட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு எத்தனை கோடி வேணுமா என்கிட்ட இருக்கு, நல்லா இருக்கு. காசு பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நீ வந்து ஒரு டேலண்ட் ஆகியாச்சுன்னா ஒரு பிள்ளை இதே லெவலில் ஆளாக்கணும். அதுதான் என்னோட கடமை. சும்மா இல்லை. அம்மா அப்பா தான் எங்களுக்கு கல்யாணம் எல்லாம் காதல்லாம் கிடையாது. காதலிச்சு செய்யும். இப்பவும் காதலிக்க இந்த போட்டு கொடுக்கணும்னு ஒன்று தோணுதில்ல, அது உனக்கு மட்டும்தான் தோணும். காதலிக்கிறீங்களா? இப்போ ஒரு ஆள் வந்து காது வேற கேளு. உங்களுக்கு ஆள் இருக்கா? ஆள் அதான் காப்பி கூட கறந்து ஆள் ஐயோ, டீ கூட கறந்துட்டு ஆள் இருக்கும். சரி, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒன்று அதிசயமா நடந்திருக்கும்ல? யாரு? ஏதாவது ஒன்று அதிசயமா வாழ்க்கையில நடந்திருக்கும்ல? இப்படி நடந்தது, இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அதாவது எனக்கு வாழ்க்கையில் அதிசயம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆள் சின்ன நம்பி நான் ஒரு பையனை சிங்கப்பூருக்கு அனுப்புவேன். மறுபடியும் முதல்ல ஒரு பையனை மூத்தோட சிங்கப்பூருக்கு அனுப்புவேன். ரெண்டாவது இளையனவன் அனுப்புவேன். மூணாவது அனுப்புவேன். அதான் தத்துவம். எல்லாரும் எங்கேயோ இருக்கான். சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பையன் ஜப்பானுக்கு போயாச்சு. பிள்ளை நல்ல பிள்ளை. சரி, இதை பார்க்குற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பார்க்க மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புவோம்? நீங்க தானே அந்த பிள்ளைகளையும் நம்ம பிள்ளைய மாதிரி வளர்க்கணும். நம்ம பிள்ளைகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம் அதே மாதிரி அதுவும் வளர்க்கணும். அதுதான் பிள்ளைய. எனக்கு ஒரு வரப்பிரசாதம் தந்து கொஞ்சம் நல்ல இடத்துல ஏற்றுது. இந்த ஆண்டவனுக்கு கிருபையால் ஏற்றுது. நீ 4 பிள்ளைகளை வேலையில் ஏற்றணும். நல்லா படித்து ஒரு ஆள்கிட்ட ஒரு ட்ரை பண்ணி எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பை தேடிதாருங்க அப்படின்னா பார்த்து கொடுக்குறது. ஏதாவது ஒரு வாய்ப்பே கொடுக்கணும். அதுதான் உன் கடமை. சும்மா இங்கே வரீங்க, காலையில் அங்கே வரீங்க, விடிகால் இங்கே வரீங்க, நீ ஏமாற்றப்படாது பிள்ளை. இதுதான் உங்களை தான் வீடியோவாக நான் போட போகிறேன். சரி சரி, பெரிய ஆளாகிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். என்ன சொல்லுங்க இருங்கப்பா, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு பறக்க போகிறேன். பாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும், பார்க்குறேன். பாய் பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.